சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்பாய். நான் தினமும் உன் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க கொண்டு தான் இருக்கின்றேன் என்று சொல்கிறாய் அல்லவா? நிச்சயமாக புரிகிறது. நீ என்ன சொன்னாலும் அது உன் அப்பாவுக்கு நிச்சயமாக கேட்கும். நீ என்ன கேலி செய்தாலும் அது எனக்கு கேட்கும். என் அன்பு குழந்தையே, உன் அப்பனை தானே கேலி செய்கிறாய். அதனால் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால், அதனால் இந்த சாயப்பாவிற்கு எந்த கவலையும் இல்லை. உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம். இந்த சாயப்பாவுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியென்றால் நிச்சயமாக நான் உனக்கு அதற்கும் அனுமதி கொடுக்கின்றேன். இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று, அவர் நிச்சயமாக செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு உன்னுடைய குலதெய்வமும் இந்த சாய் அப்பாவும் ஒப்புதல் கொடுத்து விட்டோம் என்பதனையும் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். அப்படி என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று யோசிக்கின்றாயா? எதனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும்? என் குடும்பம்தானே எனக்கு எல்லாம், அதிலிருந்து ஒருவரை ஏன் நீ பிரிக்க பார்க்கிறாய் என்று கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற இவர் இத்தனை நாளும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சரி, உனக்கும் சரி, என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஆனால் நீயா நிச்சயமாக அவர்கள் ஓய்வெடுக்கட்டும் என்று சொல்லிவிடுவாய். அதுவும் நிரந்தரமாக, எதுவும் தற்காலிகமானதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கிடையாது. எதுவானாலும் அவர்களுக்கு நாம் நிரந்தரமாகத்தான் கொடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. உன்னை தேடி வந்து இந்த சாயப்பா என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக தந்திருக்கின்றது. நான் ஒருவரை நிரந்தரமாக ஓய்வெடுக்க சொல்கிறேன் என்றால் நிச்சயம் அதன் 1000 காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா 1000 காரணத்தை சொல்வாயா என்று கேட்கிறாய் அல்லவா? நான் சொல்கின்ற ஒரு காரணம் 1000 காரணங்களுக்கு சமம். அதற்குள் அத்தனை விஷயங்களும் ஒளிந்து கிடக்கின்றது. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு நமக்கு ஓய்வு கிடைக்கும் என்று எண்ண வைக்கிறது. அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம், இவர்கள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்தவர்கள் என்று, மிகப்பெரிய இன்னல்களை எல்லாம் கடந்து வந்தவர்கள் என்று, வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கண்டு தனக்கான சந்தோஷங்களை எல்லாம் இவர்கள் தொலைத்தவர்கள் என்று எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவோ சூழ்நிலைகள் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும், உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் வரும்பொழுது அதனை கவனிக்காமல் நீ விட்டுவிடக்கூடாது. அதுபோலத்தான் உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து வராது. உன்னுடைய மனநிலையில் எப்பொழுதும் சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால், அதுதான் உனக்கான மிகப்பெரிய அளவிலான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க இந்த சாயப்பா பல வழிகளிலும் முயற்சிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். இப்பொழுது உனக்காக நான் வருகின்ற பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி தேவையில்லாமல் மனம் வருந்தி கொண்டிருக்காமல், உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் உனக்கு இப்பொழுதே விளக்கிச் சொல்லி விடுகின்றேன். இந்த அப்பா இப்பொழுதே உன் வாழ்க்கையை பற்றிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் பல கால உழைப்பினால் உன் குடும்பமே தலை தூக்கி நின்றிருக்கின்றது. இவர்கள் உழைத்து உழைத்து இப்பொழுது உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களின் தெம்பு இல்லை. எப்படி இதை கடந்து செல்ல போகின்றோமோ என்கின்ற கவலை ஒரு புறம் இருந்தாலும், நம்மால் நிச்சயமாக இதை தாண்டி வேறு வழி இல்லை, வேறு வாழ்க்கை இல்லை என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் தோன்றுகின்றது. அதனால் எப்பொழுதுமே நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி மட்டுமே பார்க்கிறோம். நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதனை நாம் பெரிதாக கவனிப்பதில்லை. அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் நினைக்கின்றோமே தவிர, ஒரு பொழுதும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்தது என்பதனை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இவர் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? இவர் உன்னுடைய குடும்பத்தில் மிகவும் அதிகமான வயது மூத்தவர். அப்படி யாரேனும் ஒருவர் உன் குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் இது உனக்கான வாக்கு. உன் தாயை பெற்றவர்களோ அல்லது உன் தந்தையை பெற்றவர்களோ மிகவும் வயதான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் உழைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைக்கின்றார்கள்.
இவர்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது, அந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இவர்களுடைய முயற்சிகளும் இவர்களுடைய ஒவ்வொரு ஈடுபாடுகளும் இந்த குடும்பத்தை தலைநிமிர வைத்திருக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்து பொழுதிலும் ஒருவர் நின்று உன் குடும்பத்தையே தாங்கி பிடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் இந்த நிலையிலும் இந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனது மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி வயதான ஒருவனுடைய கடைசி பயணம் இந்த வாழ்க்கையில் தொடங்கி விட்டது என்று தான் இந்த சாயப்பா நான் சொல்கின்றேன். இவர்களால் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் பெற்றுவிட முடியும். ஆனால் இதையெல்லாம் அப்படி பெற்றுவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விடாமல் பல வழிகளிலும் இந்த சாயப்பா இது போன்ற மனிதர்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன். ஆனாலும் என் குழந்தை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள் பல காலமாக இந்த குடும்பத்திற்கு ஓடி ஓடி உழைத்து போனவர்கள். இவர்கள் உடலிலும் வலு இல்லை, மனதிலும் வலி இல்லை. இப்பொழுது இதை விட்டு எப்படி வெளியேற வேண்டும் என்று தான் யோசிக்கின்றார்கள். ஏனென்றால் உடல் ஒத்துழைக்காத பொழுது அவர்கள் வாழ்வதில் நிச்சயமாக அவர்களுக்கே வேதனைகளாகத்தானே இருக்கும். எவ்வளவுதான் நாம் அவர்களை பார்த்தாலும், எவ்வளவுதான் நாம் அவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்திருந்தாலும், நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது முடிகின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அதை நிச்சயமாக முடித்து வைக்கத்தான் வேண்டும். நீ இதில் ஒரு உண்மையை உணர வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த சாயப்பா உன் குடும்பத்தில் ஒருவர் ஓய்வெடுக்கப் போகிறார் என்று சொல்லியது, அவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரமானது அவர் வாழ்க்கையின் வயது முதிர்ந்ததினால் மட்டும்தான். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் இவர் கண்டுவிட்டார். எல்லா விஷயங்களையும் இவர் புரிந்து கொண்டு விட்டார். எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையெல்லாம் இவர் உணர்ந்து விட்டார். இந்த வாழ்க்கையில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவே செய்துவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் நிறைவாக கண்டு எப்பொழுதும் போல நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் அல்லவா? இவர்களின் காலம் முடிய ஆரம்பித்து விட்டது. இதற்கு மேலும் இதையெல்லாம் இப்படியே தொடர்ந்து விட முடியாது என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உனக்கான பல முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் செய்து நீ வெற்றி பெறும் பொழுதெல்லாம் பின்னால் இருந்து உன் குடும்பத்தை கை தூக்கி விட்டது யார் என்றும் அவர்கள் எந்த அளவில் இதற்காக உழைத்திருக்கிறார்கள் என்றும் சிந்திக்கும் பொழுது நமக்கு சற்று மனம் வேதனை ஆகத்தான் இருக்கும். ஆனால் வயது முதிர்வின் காரணமாக அவர்கள் நிரந்தரமாகவே இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது யாரும் எதையும் செய்துவிட முடியாது. அவர்களின் ஆத்மாக்கள் எங்கிருந்தாலும் உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இது போன்ற நிலையில் இவர்களுக்கு நாம் தடை விதிக்க முடியாதல்லவா? ஏனென்றால் உடல் தளர்ந்து மனம் தளர்ந்து சோர்வுற்று இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோமானால், அல்லது நிச்சயமாக அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கேட்காமல் விட்டோமானால், அது மேலும் மேலும் அவர்களை மிகுந்த வலிக்கு ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எதுவென்றாலும் சரி, நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக கொண்டு தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வயதான ஒருவர் தான் நிரந்தரமாக ஓய்வெடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றார். இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உறுதியாக கொடுக்க வேண்டும். கடைசி காலகட்டம் என்பது இந்த மனிதர்களுக்கு தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது தான் இருக்கின்றது. அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உனக்குள் இந்த எண்ணங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெளிவுபடுத்தி எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்தது இருக்கலாம். இவர்கள் பிரிவது கூட உனக்கு காயங்களை கொடுக்கலாம். என்னதான் இருந்தாலும் வயதானவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய உறவல்லவா? நிச்சயமாக அவர்களை பிரித்து இருக்க ஒருபோதும் நீ விரும்ப மாட்டாய். ஆனால் உன்னை வளர்த்த இவர்கள் காலத்தின் கட்டாயத்தினால் இங்கிருந்து செல்ல வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதல்லவா? எல்லோருக்குமே வாழ்க்கை இப்படித்தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை என்னவென்று உணர்த்தி சொல்லும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் போல தேவையில்லாத விஷயங்களினால் மனமுடைந்து நிற்பதை விட தேவையான விஷயங்களினால் மனம் எப்பொழுதும் தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு சொல்வது குழப்பமாக இருக்கிறதா? சுருக்கமாக சொல்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வயதான ஒருவர் இன்று
இன்றோ நாளையோ என்பது போன்ற ஒரு மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றார். தன்னுடைய உயிரை விடுகின்ற சூழ்நிலையில்தான் அவர் இருக்கின்றார். இப்பேற்பட்ட ஒருவர் இந்த குடும்பத்திற்காக உழைத்து உழைப்பு எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விடப் போகின்றது என்று சொல்லித்தான் நிச்சயமாக வருத்தப்படுகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தொடர்ந்து நீ யோசிக்க வேண்டிய நாள் வரப்போகின்றது. ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.